அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் இது வந்து லெசன் 3 உடைய ரிவிஷன். ஓகேயா, லெசன் மூணாவது லெசன் உடைய ரிவிஷன். மூணாவது லெசனுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி என்று சொல்லி 4 பார்ட் பண்ணிக்குது. அதோட பிளேலிஸ்ட்டை போடுறேன். அதில் வந்து பார்ட் ஏ வந்து முஸ்லீம் சார்ட்டுன்னு நாங்கள் பண்ணோம். சரியா, அது முஸ்லீம் ஆன் சார்ட், முஸ்லீம் பென் சார்ட். அடுத்தது புரோக்கன் ப்ளூரல் எப்படி வாரன்றதை, எனது உடைஞ்ச பன்மை எப்படி வாரன்றதை நாங்கள் பார்ட் ஏபிசியில் பண்ணணும். அதாவது லெசன் 3 பார்த்தா விளங்கும். இன்னும் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு அதை என்ன செய்கிறதுக்குன்னு சொன்னால், சிம்பிளாக இன்னும் ரிவிஷன்லேயும் அதை கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் முக்கியமாக நான் கவர் பண்ணுறது என்னென்னு சொன்னால், நிலைமையை எப்படி சொல்கிறேன்ற விஷயத்தை கொஞ்சம் கவர் பண்ணுறேன். ஓகேயா, ஏன்னா வந்து இது வந்து நாங்கள் லெசன் 3ல் பார்ட் டியில் பண்ணினோம். இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. இப்போ இது தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்குது. ஸோ இதில் வந்து இந்த நிலைமையை எப்படி சொல்கிறேன்றதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேயா, ஓகே. நாங்கள் ரிவிஷன் 1ல் படித்தோம், இல்லாட்டி லெசன் 1ல் படித்தோம். என்னது இஸ்ம், ஹர்ஃப், ஃபிகல், இது 3 தான் குர்ஆனில் எதாக எடுத்தாலும். ஓகே, இப்போ நாங்கள் இஸ்மை மட்டும் எடுத்து இஸ்ம்ட 4 தன்மைகள் ஈக்கேன்னு படித்தோம். 4 பண்புகள். ஒன்று வந்து இஸ்முக்கு ஒரு நிலைமை இருக்குது, இஸ்முக்கு ஒரு ஆனா பெண்ணை என்று சொல்லலும், இஸ்முக்கு வந்து ஒருமை பன்மை அது இருக்குது. 4வது நாங்கள் சொன்னோம் பொதுவாக குறிப்பிட்டதான்றது இருக்குது. இதனால தான் நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது டிஸ்கஸ் பண்ணால் இஸ்ம் முடிக்கிட்டு. ஸோ அதுக்கு பிறகு இப்போ இஸ்ம்னு நிலைமை 3 நிலைமைக்குதுன்னு நாங்கள் ரிவிஷன் 2ல் படித்தோம். ரஃபா, நஸ்ப், ஜர் 2. அப்போ நாங்கள் ரெண்டாவது ரிவிஷனில் நாங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து நாங்கள் சொன்னோம் எப்படி. நாங்கள் இன்னும் அரபி படிக்கல, இப்போ இது தான் ஃபஸ்ட் தடவை அரபி படிக்க போகிறோம். நாங்கள் ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை எடுத்து அதில் எப்படி ரஃபா, நஸ்ப், ஜர் கண்டுபிடிக்கிறதுன்னு நாங்கள் ரிவிஷன் 2ல் படித்தோம். அது கிளியர்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் அரபுக்கு போக போகிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, அரபு வந்து சரியான லேசி. ஏன் தெரியுமா, ஒரு இஸ்ம் எப்படி முடியுதோ அது முடிகிற எழுத்தை வச்சு, முடிகிற சவுண்டை வச்சு எங்களுக்கு கண்டுபிடிக்கலும் இது ரஃபாவா நஸ்பா ஜர் 2. ஓகேயா, முடிகிற சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கலும் ரஃபாவா நஸ்பா ஜர் 2. ஸோ இது அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். ஏன் தெரியுமா, உங்களுக்கு இப்போ குர்ஆன் குர்ஆனை கேட்க போகல உங்களுக்கு அதை சவுண்டை வச்சு இப்போ இது ரஃபா வைக்குமேனா, இது நசுப் வைக்குமேனா, இது ஜர்ரா வைக்குமேன்ட்டு உங்களுக்கே யோசிச்சு கொள்ளிடும். ஓகேயா, சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ரஃபா வந்து அப்போ இது வந்து செயலை செய்யக்கூடியவர் தான். நசுப் வர போகல இது வந்து டீட்டெயில் உண்டாயிக்குமேனா, அதோட விவரம் வாங்கிக்குமேனா. அப்போ ஜர் வர போகல ஓகே இது உடைய என்ற அர்த்தம் வருதுன்னா என்று சொல்லி உங்களுக்கு நினச்சி கொள்ளையலும். ஓகே, இப்போ ஒரு பேசிக் ஐடியா தான். இப்போ தானே ஒரு எண்ணெய் மேக்ஸிமம் ஒரு ஹவர்ட 2-3 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஓடியோ கேட்டிருப்பீங்க. அதில் ஃபுல்லாக அரபி வராது, ஆனால் ஒரு ஐடியா வந்து எடுக்கலும். ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் லேஸாக இருக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் சின்னத்தில் படித்த இப்போ தாலிம் குர்ஆன் படிக்க போகல ஜவர், ஜேர், பேஷ் அப்படி இல்லாட்டி ஃபதஹா, தம்மா, கசரா. ஏன்னா ஃபதா, கசரா, தம்மா இது 3 படிச்சுப்போம். இதை வச்சு எங்களுக்கு இந்த சின்ன பேசிக்கை வச்சு எங்களுக்கு ரஃபா, நஸ்ப், ஜர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ என்ன சவுண்ட் அரபிலிக்கு இது 3 சவுண்ட் தான். ஒன்றிக்கும் ஆ சவுண்ட், இல்லாட்டி இ சவுண்ட், இல்லாட்டி ஊ சவுண்ட். ஓகேயா, அப்போ இதை வச்சு எங்களுக்கு ரஃபா, நஸ்ப், ஜர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் அதை என்னது டபுள் ஃபதா, கசரத்தைன், லம்மத்தைன் அதுவும் படிச்சுக்கிறோம் தானே, அதை வச்சியும் கண்டுபிடிக்க இயலும். ஸோ ஓகே, இப்போ நான் சும்மா சொல்கிறேன்னு சொன்னால் எக்ஸாம்பிளை சொல்கிறேன்டா, ஊ இல்லாட்டி உன் சவுண்ட். ஓகேயா, ஊ இல்லாட்டி உன் சவுண்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து ரஃபா. ஸ்பெஷலி உன் சவுண்ட் கேட்டிங்கன்னா ரஃபாவே தான். ஓகேயா, ஊ இல்லாட்டி உன் சவுண்ட் கேட்டிங்கன்னா ரஃபா. ஓகேயா, அதே மாதிரி ஆ இல்லாட்டி அன் சவுண்ட் கேட்டிங்கன்னா அது நசுப். அதே மாதிரி இ இல்லாட்டி இன் சவுண்ட் கேட்டிங்கன்னா, அது சத்தம் கேட்டிங்கன்னா இசை முடிய கொல அது வந்து ஜர். ஓகேயா, இப்போ நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நாங்கள் முஸ்லீம் என்ற வார்த்தையை எக்ஸாம்பிளை எடுப்போம். ஓகேயா, முஸ்லீம் முன் இல்லாட்டி முஸ்லீம் மூ என்று நீங்கள் கண்டிங்கன்னா அது வந்து ரஃபா. முஸ்லிமன்
இல்லாட்டி முஸ்லிம அப்படி கண்டிங்கன்னா அது வந்து என்னது நசுப். சரியா? முஸ்லிமின் இல்லாட்டி முஸ்லிமி, மின் இல்லாட்டி மீ, ஜேரு இல்லை டபுள் ஜேரு இல்லாட்டி ஜேரு இப்படி கண்டிங்கன்னா அது வந்து ஜர். ஓகேயா? முஸ்லிமுன், முஸ்லிமு ரஃபா, முஸ்லிமன், முஸ்லிம நசுப், முஸ்லிமி, முஸ்லிமின் ஜர். நான் முஸ்லீம் எக்ஸாம்பிள் எடுத்ததுக்கு இதை நீங்கள் வேண்டிய ஒன்றுக்கு அப்ளை பண்ணேலும். சரியா? எக்ஸாம்பிள் கிதாபுன் ரஃபா, கிதாபன் நசுப், கிதாபின் ஜர், கிதாபு ரஃபா, கிதாபன் நசுப், கிதாபி ஜர். ஓகே, வேண்டிய ஒன்றுக்கு அப்ளை பண்ணேலும். ஓகே, ஆல்மோஸ்ட். ஓகே, இதுதான் முதலாவது உன் அன். இப்போ நல்லா நினைவு வச்சுக்கோங்க, இந்த உ இல்லாட்டி உன், ஆ இல்லாட்டி அன், இ இல்லாட்டி இன், இந்த சவுண்ட் வந்துச்சுண்டா இதை அத்தனையும் ஒரு மெய். ஓகேயா? முடிவு இந்த சவுண்ட் வந்துச்சுண்டா இது வந்து ஒரு மெய். ஓகே. ரெண்டாவது இருமை. இருமையை எப்படி பார்க்குறேன்? இருமை ரெண்டு பேர் எப்படி பார்க்குறேன்டா, ஏன்னா அரபில் வந்து இப்போ நான் முதலே சொல்லிக்கிறேன், இங்கிலீஷில் வந்து சிங்கியூலர் ப்ளூரல் தானே இருக்குது, அரபில் அப்படி இல்லை, சிங்கியூலர் பேயா ப்ளூரல். ஒண்டிக்குது, ரெண்டு ஈக்குது, அப்புறம் ரெண்டு கூட மூணு ஈக்குது, பன்மை ஈக்குது, ஒன்று ரெண்டு பன்மை ஈக்குது. தமிழ்லேயும் ஒருமைக்கும் பன்மைக்கும் ரெண்டுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, ஆனால் அரபில் ரெண்டுக்கு ஸ்பெஷலாக கொடுத்திக்கிறாங்க. ஸோ ஓகே, அப்போ ரெண்டு எப்படி பார்க்குறேன்? ரெண்டு எப்படி பார்க்குறேன்டா, ஆனி, ஆனி சவுண்ட், ஆனி என்ற சவுண்டில் முடிஞ்சுன்னு சொன்னால் அது வந்து ரஃபா. ரஃபா ரெண்டு பேர். ஓகேயா? ஆனி என்றா ரஃபா ரெண்டு பேர். அப்போ ஆனி இல்லாட்டி ஆ சவுண்ட் ரெண்டும் இடிக்கலும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்னா முஸ்லிமானி என்று சொன்னால் ரெண்டு முஸ்லீம் ரஃபா, முஸ்லிமா என்றால் ரெண்டு முஸ்லீம் ரஃபா, ரெண்டுமே ரஃபா தான். முஸ்லிமா இல்லாட்டி முஸ்லிமானி. லைட் வர்சஸ் ஹெவி என்று நாங்கள் பொறைக்கு இதில் டீட்டெயிலாக படிப்போம். சரியா? இப்போ லெசன் 3க்கு உங்களுக்கு நினைவச்சுக்கல என்னென்னா, ஆனி இல்லாட்டி ஆ சவுண்ட் வந்தால் அது வந்து ரஃபா. நசுபுக்கு ஐனி இல்லாட்டி ஐ சவுண்ட் அப்படின்னா முஸ்லிமெய்னி அப்படி இல்லாட்டி முஸ்லிமெய், இது ரெண்டு இது ரெண்டு சவுண்ட் வந்தாலும் இது வந்து நசுப். ஓகேயா? இம்பார்ட்டன்ட் என்ன என்று சொன்னால் ஜர்ருக்கும் இதே சவுண்ட் தான். ஸோ ஜர்ருக்கும் முஸ்லீம் மெய்னி இல்லாட்டி முஸ்லிமெய், இது ஐனி இல்லாட்டி ஐ என்ற சவுண்ட் வந்தால் இது ஜர்ரா என்றும் எடுக்கலும், ஜர்ராவை சான்ஸும் இருக்குது. ஸோ அப்போ முஸ்லீம் மானி என்றது ரஃபாவை நசுபா ஜர்ரான்னு கேட்டால் அது டெஃபினெட்லி ரஃபா. ஓகேயா? கன்ஃபார்மாக ரஃபா. முஸ்லிமா என்றதும் ரஃபா. ஆனால் முஸ்லிம் மெய்னி என்ற வார்த்தைக்குது, இந்த வார்த்தையை ரஃபாவா நசுபா ஜர்ரான்னு கேட்டால் நீங்கள் நசுப் மட்டும் சொன்னால் பிள்ளை. நீங்கள் சொல்லணும் இது நசுபாவே மீக்கலும் ஜர்ராவே மீக்கலும், இது ரெண்டுக்கும் ஒரே சவுண்ட் தான் வருது. ஓகேயா? அது நசுபாவே மேலும் ஜர்ராவே மேலும், அதோ நசுபில்லாட்டி ஜர் தான். அதை நாங்கள் குர்ஆன்ல இருக்கிற விடத்தை வச்சு எங்களுக்கு கண்டுபிடிக்கலும். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் தர வேண்டிய ஆன்சர் என்ன, இது நசுபாவே மேலும் ஜர்ராவே மேலும். ஏன்னா முஸ்லிமெய்னி இல்லாட்டி முஸ்லிமெய் என்று வந்தால் இது நசுபாவே மேலும் ஜர்ராவே மேலும். ஓகேயா? இதை டீட்டெயிலாக நீங்கள் லெசன் 3 ஆடியோ படிச்சிங்கன்னு சொன்னால், அது வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிளியராக விளங்கும். இது நான் வந்து ரிவிஷன் சுட்டியும் கொஞ்சம் அதை ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். ஓகேயா? கடைசியாக வந்து ஊன சவுண்ட், முஸ்லிமூன இல்லை அப்படி இல்லாட்டி முஸ்லிமூ, ஊன இல்லாட்டி ஊ சவுண்ட் வந்தால் அதுவும் ரஃபா. ஓகேயா? முஸ்லிமூன இல்லாட்டி ஊ சவுண்ட் வந்தால் ரஃபா. முஸ்லிமூன முஸ்லிமூ இது ரெண்டும் ரஃபா. ஆனால் நிறைய பேர், ரெண்டு பேர் கூட. சரி, நான் 3 பேருன்னு சொல்கிறேன்னே, 3 4 5 பேருன்னா 4 5 10 முஸ்லீம்னா நாங்கள் சொல்லுவோம் முஸ்லிமூனேன்ட்டு, அவங்களுக்கு சொல்கிறேன் முஸ்லிமூனேன்ட்டு. அது ஊன சவுண்ட் வந்தால் அது வந்து ரஃபா. அப்படி இல்லாட்டி முஸ்லிமூ ஊ சவுண்ட் வந்தாலும் அது ரஃபா. முஸ்லிமூன, காஃபிரூன, காணித்தூன, அப்படி எங்களுக்கு சொல்லிக்கொண்டே போவேலும் இந்த பேட்டர்னில் எது வந்தாலும் அது வந்து ரஃபா. அப்போ நசுபுக்கும் ஜர்ருக்கும் ஒரே ஆன்சர் தான் ஆகிக்குது. அது என்னன்னு சொன்னால் முஸ்லிமீன அப்படி இல்லாட்டி முஸ்லிமீ இப்படி வந்துன்னு சொன்னால் அது வந்து நசுப், அது ஈன இல்லாட்டி ஈ சவுண்ட் வந்தால் அது வந்து நசுபாவே மேலும் ஜர்ராவே மேலும். சரியா? ஆனால் பல பேர். அதேவோட இன்னொரு விஷயம் நினைவச்சுக்கொள்ளணும், ஊன சவுண்ட் வந்தால் அது வந்து ஆண்பால். ஆண்பால் கிராமட்டிக்கலி அது வந்து ஆண்களுக்கு தான்
நாங்கள் வந்து ஊனஸ் அப்படின்னா முஸ்லீம் ஊன்னு சொன்னால் ஆண்கள், முஸ்லீம் ஆண்கள் என்று தான் அது கருதப்படும். சரியா? அதில் சின்ன இதொண்டு இது அது என்னென்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 முஸ்லீம் ஆம்பளையிலேருந்து தான் எங்களுக்கு முஸ்லீம் ஊனேன்னு சொல்லிடும். ஒரு 10 முஸ்லீம் ஆண்களோட இன்னும் 5 முஸ்லீம் பெண்களையும் தான் அதை எல்லாரையும் பார்த்து முஸ்லீம் ஊனேன்னு சொல்லிடும். ஓகேயா? ஏன்னா அதுக்கு நாங்கள் அது ரெண்டையும் பாவிக்கணும். ஆனால் அது ஆண் பாலை தான் கருதப்படும். ஆனால் அந்த முஸ்லீம் ஊன் என்ற வார்த்தை எங்களுக்கு பாவிக்கணும். ஓகேயா? அவ்வளோ பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஆனால் இப்போ நாங்கள் எங்களோட டார்கெட் வந்து ரஃபா நசுப் ஜர்ரை பார்க்குறது தான். ஸோ ஊன சவுண்ட் வந்தால் அது ரஃபா, ஈன சவுண்ட் வந்தால் அது வந்து நசுப் இல்லாட்டி ஜர். ஓகே, இதை மட்டும் கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நாங்கள் பார்க்கணும் பெண் பால் எப்படி கண்டுபிடிக்கிறேன்ட்டு. இது வந்து நாங்கள் ஆல்ரெடி முஸ்லீம் சார்ட் வந்து நான் ஒருத்தருக்கு சொல்லிக்கொள்கிறேன். இந்த சார்ட் எப்படி டெவலப் ஆகிச்சுன்னு இப்போ நாங்கள் படித்ததை வச்சு முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமீன், முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி, முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன. நீங்கள் லெசன் 3 இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கிளியராக விளங்கும். இதை சார்ட்டும் அங்கே போட்டிக்குது. இதை நான் இங்கே இன்னும் ரிப்பீட் பண்ண மாட்டேன். என்கிட்ட வந்து அதில் தமிழில் ஒன்றும் இல்லை, எல்லா அரபில் தான் இருக்குது. ஸோ அதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இதுனா இந்த ரிவிஷன் கிளாஸ் மிச்சமே போகுது. தமிழ் மட்டும் வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்த்து நல்ல ஐடியா ஒன்று எடுக்கலும். அடுத்து ரிவிஷன் பண்ண போகல ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு தான். இது ஒரிஜினல் லெசன். நீங்கள் லெசன் 3 அதோட பிளேலிஸ்ட்டை போடுறேன், அதை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு சார்ட் படித்தோம், முஸ்லீம் பெண் சார்ட். அப்படின்னா முஸ்லிமத்தன், முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தீன். முஸ்லிமத்துன் என்ற ரஃபா அது உன் சவுண்டே தான். முஸ்லிமத்து இல்லாடி முஸ்லிமத்துன் என்ற ரஃபா, ஆனால் பெண், ஒரு முஸ்லீம் பெண். ஓகேயா? முஸ்லிமத்தன், முஸ்லிமத்த அது வந்து நசுப் என்ற ஒரு முஸ்லீம் பெண் நசுப். முஸ்லிமத்தின், முஸ்லிமத்தி ஒரு பெண் ஜர். ஓகேயா? முஸ்லிமத்தானி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமத்தைனி, ஆனி, ஐனி, ஐனி அதே சவுண்ட் தான். அதே அப்போ அதே முஸ்லிமானி, முஸ்லிமைனி, மைனி தான். ஆனால் இது வந்து பெண் பாலுக்கு வரும். கடைசிக்கு முஸ்லீம் பெண்கள் நிறைய பெண்கள் சொல்ல போகல, ஐட பேட்டர்ன் மாறுது. முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின். அப்போ முஸ்லீம் சார்ட் நான் ஒருத்தருக்க சொல்கிறேன். முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின், முஸ்லிமத்தானி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின். பேட்டர்ன் மாறல்ல. ரஃபா நசுப் ஜர் ஒரு முஸ்லீம் பெண்களோட பேட்டர்ன் மாறல்ல. ரஃபா நசுப் ஜர் 2 முஸ்லீம் பெண்களில் பேட்டர்ன் மாறல்ல. ஆனால் ப்ளூரலாக வரப்போகலை, பன்மையாக வரப்போகலை, முஸ்லீம் பெண்கள் நிறைய வரப்போகலை. முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின். அப்படின்னா முஸ்லிமாத்துன் என்றால் ரஃபா தான். ஆனால் ஆத்துன் என்ற இதை நீங்கள் இந்த உன் என்று எடுக்க வேணும். இதுக்கு அதை இந்த கம்பினேஷனை தான் எடுக்கணும். அப்படின்னா ஆத்துன் என்ற சவுண்ட் வந்தால் அது முஸ்லீம் பெண்கள் ரஃபா, நிறைய பெண்கள். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க உன் சவுண்ட் தானே, உன் சவுண்ட் என்று நினச்சி நீங்கள் சொல்லுவீங்க உன் சவுண்ட் இவர் வந்து ரஃபா ஒத்த 2 எடுக்கலாம். ஏன்னா வந்து இது உன் சவுண்ட் இல்லை, இது ஆத்துன் என்ற சவுண்ட் வர சுற்றி முஸ்லிமாத்துன், காணிதாத்துன் அப்படியே எங்களுக்கு எடுக்கலும். சாலியாத்துன் அதெல்லாம் முஸ்லீம் பெண்களுக்கு எங்களுக்கு பெண்ணுக்கு மாற்றலும். அதை தாமரை பூத்தான்னு சொல்லுவாங்க, அதை போட்டு. ஸோ ஆத்துன் சவுண்ட் வந்துன்னு சொன்னால், ஆத்துன் சவுண்ட் வந்துன்னு சொன்னால் அது வந்து ரஃபா, அது மாதிரி பெண், அது மாதிரி நிறைய அப்படின்னா பன்மை. அதோட அடுத்தது என்னென்று சொன்னால் இம்பார்ட்டண்டான ஒன்று ஆத்தின் சவுண்ட் என்று வந்தால், ஆத்தின் சவுண்ட் வந்தால் அது வந்து நசுப் இல்லாட்டி ஜர் ரெண்டும் ஆவேலும். ஆத்தின் சவுண்ட் வந்தால் நசுப் இல்லாட்டி ஜர் ரெண்டும் ஆவேலும். ஆனால் பல முஸ்லீம் பெண்கள். ஓகேயா? பன்மை ஆகிக்குது, முஸ்லீம் பெண்களாக இருக்குது. ஓகேயா? ஸோ இவ்வளோ தான் இதில் லெசன். ஓகேயா? இதோட கொஷின்ஸ் கொஞ்சம் மீக்குது. நாங்கள் லெசன் படிக்கக்குள்ள அதோட கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணல. ஆனால் நான் இதில் கொஷனை போட்டு அதை ஒவ்வொரு கொஷனாக எப்படி ஆன்சர் வாரதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் நினச்சிக்கிறோம் அதில் இப்போ அதில் நாங்கள் லெசன் பண்ண போகல அதில் அர்த்தம் பார்க்கல. எங்களோட இப்போ அதில் அர்த்தத்தோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களோட ரிவிஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை ஒரு கிளியர் ஐடியா ஒன்று எடுங்க. இதோட கொஷன்ஸ் செய்யுங்க. எங்களோட இதுலேயும் ப்ளேலிஸ்ட்லேயும் மீக்குது, அதுலேயும் பார்த்து செய்யலும். ஸோ அப்போ உங்களுக்கு ஐடியா ஒன்று வரும். எதுக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ்கள் செய்ய டைம் இல்லாத ஆக்கள் இருப்பாங்க,
அவங்களுக்கு நான் கொஷனையும் ஆன்சரையும் போடுறேன். இந்த ஒரே ஒரு விஷயம் இது லெசனில் இருக்குது, அதை சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கிறது வந்து அதுதான் ப்ரோக்கன் ப்ளூரல், உடைஞ்ச ப்ளூரல் என்று சொல்லுவோம். அது மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கி. சரியா? இப்போ நீங்கள் ஒரு ஒரு நான் அதை கொஷன்ஸ் ஆன்சர்ஸ் செல்லக்குள்ள சொல்கிறேன். முதலாவது வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் இது ஒரு கம்பினேஷனா என்று சொல்கிறது. முதல்ல முஸ்லீம் ஊனேண்டா நீங்கள் முதல்ல ஊன சவுண்ட் தானே, அது வந்து ஒரு கம்பினேஷன். அப்படின்னா அது வந்து அசல் இல்லை. அசல்ண்டா உன் அன் இன் சவுண்ட் இல்லை, அதுதான் அசல். இது வந்து ஊன, ஆனி, ஐனி, ஆத்துன் இதெல்லாம் கம்பினேஷன். அப்படின்னு சொன்னால் இந்த அது ஒரு பேட்டர்னில் வாரது, ஒரு சவுண்ட் இல்லை, ஒரு பேட்டர்ன். இப்போ உன்னுண்டா ஒரு சவுண்ட் தானே, ஆ, ஆத்தின், ஆத்துன், அப்படி இல்லாட்டி ஆனி, ஊன இதெல்லாம் வந்து 2-3 சவுண்ட் கம்பைன் ஆகி வருது. ஸோ அது கம்பினேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். ஓகே. ஸோ முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது வந்து கம்பினேஷனா அப்படின்றா அது சவுண்ட் எத்தனை பெருச சவுண்ட் ஒன்றும் இல்லை. ஒன்றோ ஊன சவுண்ட், ஈன சவுண்ட், இல்லாட்டி ஆனி ஐனி சவுண்ட், அப்படி இல்லாட்டி ஆத்துன் ஆத்தின் சவுண்ட். இவ்வளோ தான் சவுண்ட். இதை முதல்ல பார்க்கணும். ஒரு வார்த்தை நீங்கள் கண்டிங்கன்னா இந்த சவுண்டில் என்ன சரி உண்டாட்டு. ஓகே, இந்த சவுண்ட் இல்லாட்டி அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலும், அப்போ தான் பார்க்கணும் என்னது இது வந்து சவுண்ட் ஹேண்ட் அப்படின்னா உன் அன் இன் ஹேண்டு. ஸோ அது உங்களுக்கு கொஷன் ஆன்சர் செய்யக்குள்ள தான் விளங்கும். ஸோ இதில் ட்ரிக்கி என்னென்னா இது ப்ரோக்கன் ப்ளூரல்னு சொல்கிறது உடஞ்ச பன்மை. ஓகே, அது எப்படி இருக்குதுன்னா இப்போ முஸ்லிமுன் வந்து கிளியர் தானே, முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி என்ற 2 பேர், முஸ்லிமூன் என்ற நிறைய பேர். ஆனால் இது வந்து உசுறு இல்லாததுகளுக்கு சில நேரத்துக்கு பன்மையாக போகலை, அது பன்மையோட பேட்டர்ன் உடையுது. இப்போ முஸ்லிமுன் தான் முஸ்லிமூனையாக மாறுது, அப்போ அது பேட்டர்ன் ஒன்று இருக்குது. காஃபிருன் தான் காஃபிரூனையாக மாறுது, சாலிஹுன் சாலிஹூன், அப்புறம் முனாஃபிகூன் அது மாதிரி அது மாறுது. ஆனால் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் கிதாபூன்னு சொல்கிறல்ல ப்ளூரல், அதோட பன்மை கிதாபூனே இல்லை. கிதாபுன், கிதாபன், கிதாபின் அது ஓகே. கிதாபானி, கிதாபைனி, 2 புஸ்தகம் அதுவும் ஓகே. கிதாபூன்னு சொல்கிறல்ல அதுக்கு குத்துபுன் என்று மாறுது, குத்துபுன் என்று மாறுது. ஸோ குத்துபுன் என்று மாற போக்கல எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் என்று சொன்னால், எங்களுக்கு வந்து குத்துபுன் என்றால் நீங்கள் நினைப்பீங்க உன் சவுண்ட் தானே ஒத்தரெண்டு இல்லை. குத்துபுன் என்ற வார்த்தையே பன்மை. சரியா? நிறைய புஸ்தகம். ஸோ அதுக்கு மட்டும் எங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிக்கணும், இது வந்து பன்மையா சிங்குலராக பன்மையான்னு சொல்கிறதுக்கு. ஓகேயா? ஸோ அதோட மட்டும் நாங்கள் எப்படியுமே நான் அர்த்தத்தோடு தான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அர்த்தம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அது மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கி. அடுத்து எல்லாமே வந்து சரியான ஈஸி. இதை சவுண்டை வச்சு எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டுபிடிக்க இயலும். விளங்குச்சேன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அசைன்மெண்ட் சொல்லும் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அசைன்மெண்ட் ஆன்சரையும் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். இதை இப்போ ஓகே நான் சும்மா சொல்கிறேன். இப்போ சூரா ஃபாத்திஹா எடுத்துட்டா அல்ஹம்து, அப்போ அல்ஹம்து ரஃபா, ரப்பி ஜர், ஆலமீன முஸ்லிமீன ஈன பேட்டர்ன் நசுபில்லாட்டி ஜர். ஓகேயா? ரஹ்மானி ஜர், ரஹீமி ஜர், மாலிகி ஜர், யௌமி ஜர், அத்தீனி ஜர், சிராத்த இஹ்தினா சிராத்த நசுப் சிராத்தல். அப்புறம் வந்து கைரி வந்து அப்போ வந்து என்னது கைரி ஈ சவுண்ட், அது வந்து ஜர். மக்தூபி ஈ சவுண்ட் ஜர். தாலீன அப்போ லாலீன முஸ்லிமீன ஈன சவுண்ட், அது நசுபில்லாட்டி ஜர். ஸோ இது மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் சூரா ஃபாத்திஹா எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் குர்ஆனில் எங்கே பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு நசுப் ஜர் ரஃபா கண்டுபிடிக்க எலுமாவும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் சில நேரத்துக்கு நீங்கள் ஃபிகில் ஒன்று பார்த்துக்கொண்டு ரஃபா நசுப் ஜர் தேடவானம், ஏன்னா உங்களுக்கு ஃபிகில் ஆயிசுமேனு தெரியும். ஒரு ஐடியா எடுத்து தான் சொன்னேன். சில வார்த்தைகள் வந்து ஃபிகில் ஆகிக்கும், அதுக்கு ரஃபா நசுப் ஜர் இல்லை. ஸோ முதல்ல இசுமே எதுன்னு எங்களுக்கு விளங்கிக்கணும், அப்போ தான் எங்களுக்கு ரஃபா நசுப் ஜர் முதல்ல இசு. ஸோ இது லேர்னிங் ப்ராசஸ் வந்து இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். ஆனால் ஒரு ஐடியா ஒன்று வரத்துக்கு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எங்களுக்கு குர்ஆனை படித்து அதை விளங்கி அதுபடி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தரும். ஆமீன்.